ஹலோ ஆல் வணக்கம், வெல்கம் டு நிதாஸ் கிரியேஷன்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக ரொம்ப நல்லா இருப்பேன்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். ஸோ எப்போவுமே சிரிச்சிட்டே இருங்க, ஹாப்பியாக இருங்க, பி பாசிட்டிவ் அண்ட் ஸ்பிரிட் பாசிட்டிவிட்டி. இது ஒரு நாள் சொல்லலாம் கூட வந்துட்டு என்கிட்ட கேட்பீங்க, ஏன் அக்கா சொல்லலை, அது சொல்லும்போது நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்வீங்க. அதனால தான் உங்களுக்கு டெய்லியுமே நான் அதை சொல்லிகிட்ருக்கேன், அதாவது விளாக் போடும்போதெல்லாம். இன்றைக்கி என்ன விளாகுன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீக் வந்துட்டு ஆடி மந்தோடைய 3ஆம் வெள்ளியில் அன்றைக்கி நம்ம வீட்டு அம்மனுக்கு நம்ம வந்துட்டு சாமி கும்பிட்ருந்தோம், கூழ் காய்ச்சி வச்சு சாமி கும்பிட்ருந்தோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்கள் தமிழில் பார்த்த மாதிரி ஒரு கோவில் திருவிழா மாதிரி தான் இருந்துச்சு. கோவில் திருவிழா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் வீட்டில் நடந்துச்சு. நீங்கள் அது வந்துட்டு பாருங்கள், உங்களுக்கே பிடிக்கும். ஸோ நைட்டு வந்துட்டு கூழ் காய்ச்சணும் இல்லையா, மார்னிங் நம்ம சாமி கும்பிட போகிறோம் அப்படின்னா நைட்டே கூழ் காய்ச்சி வைக்கணும் இல்லையா, அதனால் நான் வந்துட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். நைட்டே எல்லாத்தையும் ஃபுல்லாக வீடெல்லாம் பெருக்கி தொடச்சிட்டு அழகாக கோலம்லாம் போட்டுட்டு, அதாவது வாசலில் போடலை, வெறும் இங்கே கேஸ் மேலே மட்டும் குழம்பு போட்டிருந்தேன். ஏன்னா கூழ் காய்ச்ச போகிறோம் அப்படின்றதுனால வாசலில் வந்துட்டு காலையில் எந்திரிச்சு தான் நான் வந்துட்டு குழம்பு போடுவேன். அழகாக அங்காளம்மனுக்கு வந்துட்டு கூழையும் காய்ச்சாச்சு. காலையில் எந்திரிச்சு அதுக்கப்புறம் நம்ம கடன் வேலைகள்லாம் பார்ப்போம். அந்த நாள் அன்றைக்கி பசங்களுக்கு ஸ்கூல் இருந்துச்சு. அவங்களுக்கு வந்துட்டு அழகாக லஞ்ச்லாம் பேக் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பசங்களையும் ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் அத்தையும் வந்திருந்தாங்க. அவங்க வந்ததுக்கப்புறம் நாங்கள் ஹாஸ்பிட்டல் போயிட்டோம். எனக்கு போன வாரம் ஃபுல்லாகவே என்ன ஆச்சுன்னே தெரியல. ஒரே ஃபீவரு, கோல்டு, தலைவலி இதே மாதிரி தான் இருந்துச்சு. உடம்பே எந்திரிச்சு வேலை செய்யவே முடியல. எனக்கு அவங்க தான் வந்துட்டு கூட ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஓரளவுக்கு வெள்ளிக்கிழமை தான், அதாவது சண்டே ஆரம்பிச்சது, லாஸ்ட்டு சண்டே ஆரம்பிச்சது. சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே இந்த 1 வீக் ஃபுல்லாகவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃப்ரைடே தான் ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. சரி காலையில் போய்ட்டு ட்ரிப்ஸ் போட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் கிளம்பியிருந்தோம். ஆனால் அங்கே டாக்டர் இல்லை, ஈவினிங் தான் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்களா. திருப்பி வந்தாச்சு. வந்து கொஞ்சம் இப்படியே உட்காந்தா நல்லா இருக்காதில்ல, நம்ம பூஜை பண்ண போகிறோம் வீட்டில் அப்படின்றதுனால கொஞ்சம் நான் வந்துட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கடகடன்னு ஆஸ் யூஷுவல் பண்ணுற போல் எல்லா ஒர்க் பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா நான் காலையிலே வந்துட்டு எல்லாமே ஃபினிஷ் பண்ணிட்டுருப்பேங்க. கொஞ்சம் ஏர்லியாகவே இருந்து உங்களுக்கே தெரியும்ல, காலையிலே இருந்துச்சு நான் எல்லாத்தையுமே பண்ணிகிட்ருப்பேன். ஆனால் கொஞ்சம் மெதுவாக தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஒரு 10 மணி போல் தான் நான் வந்துட்டு எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தேன். அத்தையும் வந்துருந்தாங்க, பூஜை பண்ண போகிறோம் வாங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு கூப்பிட்ருந்தேன். அதனால் அவங்களும் வந்துருந்தாங்க. அவங்க இல்லை அப்படின்னா கண்டிப்பாக என்னால் வந்துட்டு எதுவுமே பண்ணியிருக்கவே முடியாது. ஏன்னா அவங்க தான் மோஸ்ட்லி எல்லாத்தையுமே எல்லா வேலையும் அவங்க தான் பார்த்துட்டு இருந்தாங்க. நான் வாசலில் குளம் போடுறது, அதுக்கப்புறம் இந்த தோரணம், வேப்பிலை தோரணம் பாருங்களேன், அவ்வளோ அழகாக இருக்குல்லங்க. இது மாதிரி கட்டி போடும்போது நல்லாயிருக்கும். வாசல் அழகாக மஞ்சள்லாம் தேய்ச்சி மாக்கோளம் போட்டு அதுக்கப்புறம் செம்மண்லாம் போட்டு அப்புறம் வாசல் மேலே நிலவாசல் மேலே தோரணம்லாம் கட்டிட்டு சாமி படத்துக்கும் பூ வேணும் இல்லையா, அதெல்லாம் கட்டிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வேப்பிலை மாலையும் போடணுன்றதால அதையுமே அப்படி நான் கட்டி வச்சிட்டு இருந்தேன். எல்லா ஆடி மாதத்துலேயும் ஏதாவது ஒரு வீக், அதாவது ஆடி மாதத்தில் பொதுவாக 4 வெள்ளிக்கிழமை வரும், இல்லாட்டி 3 வெள்ளிக்கிழமை வரும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை வந்துட்டு நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு அம்மன் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு நம்ம கூழ் காய்ச்சி வச்சு சாமி கும்பிடுறது ரொம்ப நல்லது. அது நீங்கள் இன்னும் ஃபாலோ பண்ணலை அப்படின்னா ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா நிறைய பேர் ஒரு பூஜை எடுத்து செய்கிறதுக்கே பயப்படுவீங்க. இதை பண்ணலாமா வேணாமா, எங்கள் அம்மா திட்டுவாங்க, எங்கள் மாமியார் திட்டுவாங்க சொல்லிட்டு பயந்துகிட்டே இருக்கீங்க. ஆமாம், திட்டினாங்கன்னா என்ன பண்ணுறது, நம்ம செய்ய முடியாமல் தான் போகல. பட் உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக பண்ணுங்கள், யாரும் திட்ட மாட்டாங்க. ஏன் நான் தான் அப்படின்ற மாதிரி நீங்கள் உங்களுக்கு தோணுச்சுன்னா கண்டிப்பாக பண்ணுங்கள். சின்னதாக கொஞ்சமாக அம்மனுக்கு கூழ் காய்ச்சி வச்சு நீங்கள் பூஜை பண்ணிங்கன்னா அது ரொம்ப நல்லாயிருக்குங்க. அந்த ஃபீலே வேறு மாதிரி இருக்கும். நாங்கள் இது வந்துட்டு பிஃபோர் மேரேஜ் வந்து அவங்க ஃபாலோ பண்ணிட்டு வராங்க போல் எங்கள் மாமியார். அப்புறம் அவங்க வந்துட்டு அதை விட்டுட்டாங்க. அதாவது ஆஃப்டர் மேரேஜ் நான் வந்துட்டு அப்படியே தொடர்ந்து பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். எங்கள் மாமியார் பொதுவாகவே அங்காளம்மன், அதுக்கப்புறம் இந்த திருவேற்காடு கருமாரியம்மன், நாகாத்தம்மன், இந்த 3 அம்மன் வந்துட்டு ரொம்ப விரும்பி சாமி கும்பிடுவாங்க. அதுக்கப்புறம் எங்கள் ஹஸ்பண்டுக்கு பிடிச்சது வந்துட்டு அங்காளம்மன் தான். எப்போ எது வேணாலும் என்ன பண்ணாலும் உடனே அந்த கோவில் தான் போயிட்டு அவங்க சொல்லிட்டு வந்துடுவார். நான் தாய்கிட்ட சொல்லிவிட்டு எல்லாம் முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு 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 வைபோடு வருவார், பெரிய வைபோடு வருவார். அந்த மாதிரி
எனக்கும் அங்காளம்மன் வந்துட்டு நிறைய நடந்த மீன்ஸ் நானும் பார்த்துருக்கேன். ஏன்னா நான் அவங்க மாலை போடும்போதெல்லாம் நிறைய விஷயங்கள் நான் பண்ணும்போது எனக்கு அது வந்துட்டு அப்படியே பேக் ஃபயர் ஆகிருக்கு. அதே மாதிரி நான் கொஞ்சம் பக்குவமாக இல்லை உண்மையாகவே சாமி இருக்குது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பயந்து எல்லாமே பண்ணும்போது எனக்கு அப்படியே அரவணைப்போட உணர்வு நடந்திருக்கு. அந்த மாதிரிலாம் எனக்கு வந்துட்டு ஆயிருக்கு. அது எனக்கு உணர்வு நான் செஞ்சுருக்கேன். அதனால் எனக்கு மோஸ்ட்லி அங்காளம்மன்னாலே ஓரளவுக்கு கொஞ்சம் பயம்தான். ஏன்னா அந்த கோவில் போனாலே பில்லி சூனியன்னுவாங்க, அதுக்கப்புறம் செய்வினைன்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் இந்த கோழி சுற்றுறது, ஆடு சுற்றுறது, எலுமிச்சை பழம் சுற்றி போடுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு எனக்கு அந்த மலையனூர் கோவில் வந்துட்டு சொல்லுவாங்களா, அதனாலே எனக்கு அந்த கோவில்னாலே கொஞ்சம் பயம்தான், அந்த அம்மன்னாலே கொஞ்சம் பயம்தான். ஸோ கொஞ்சம் பார்த்து தான் நான் வந்துட்டு இது பண்ணுவேனே. மற்றபடி நமக்கு சாந்தமான சுவாமிலாம் நம்ம கும்பிட்டுருவோம் இல்லையா, சாந்தமாக இருக்கவங்கள எப்பவுமே சிரிச்சுட்டு இருக்கவங்களாம் நம்ம சாமி கும்பிடுவோம். கொஞ்சம் ஆக்ரோஷமான சாமினாலே நமக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும்ல, அதே மாதிரி தான் நிறைய பேர் வீட்டில் வந்துட்டு அங்காளம்மன் படம் வைக்கக்கூடாது, அப்புறம் பத்ரகாளியம்மன் இருக்காங்களா காளியம்மன், அவங்கள படம் வைக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க. அந்த மாதிரிலாம் இல்லை, படம் வைக்கலாம். என்னென்னா இந்த ரீசன் தான், நமக்கு அவங்க வந்துட்டு கொஞ்சம் ஆக்ரோஷமாக இருக்கிறதுனால நம்ம பார்க்கும்போது நமக்கு ஒரு மாதிரி பயம் தட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. எனக்கும் ஸ்டார்டிங்லலாம் அந்த கோவில் போகும்போது அம்மன் படத்தெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் அப்படியே பயமாக இருக்கும். எங்கள் ஹஸ்பண்ட் தான் மோஸ்ட்லி அம்மனுக்கு இதெல்லாம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் போக 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 ஒரு புரிதல் வரும்ல நமக்கு, சாமி வந்துட்டு யாருக்காக இந்த மாதிரி ஆக்ரோஷமாக ஆனாங்க, யாருக்காக அந்த காளி ரூபத்தை எடுத்தாங்க அப்படின்ற மாதிரி ஒரு புரிதல் வரும்ல. அதுக்கப்புறம் தான் நம்ம தாயாக நினச்சா தாய், நம்ம வந்துட்டு தப்பு பண்ணாதானே அவங்க தண்டிப்பாங்க, நம்ம தப்பே பண்ணாமல் நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்ம ஏன் அவங்கள நம்ம தண்டிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு புரிதலோடு வந்ததுக்கப்புறம் இப்போ நானே வந்துட்டு கோவிலுக்கு எல்லாமே போகிறது எல்லாமே பண்ணிட்டுருக்கிறது. இந்த அங்காளம்மன் ஃப்ரேம் வந்துட்டு மலையனூரில் வாங்கினது. ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த ஃப்ரேமு. அப்படியே ஒரு தங்கத்தால் ஆன அந்த ஆடை போட்டுட்டு பக்கத்தில் வந்து சிவபெருமான் இருப்பார். ரொம்ப அழகாக இருக்கும் இந்த ஃப்ரேமு. பட் இங்கே நமக்கு வந்துட்டு இந்த ஃப்ரேம் கிடைக்கிறதில்ல, நமக்கு அது மலையனூர் கோவில் தான் கிடைக்கும். நாங்கள் அம்மனுக்கு எடுத்த புடவை இது தாங்க, நல்ல ஒரு ஜரி ஒர்க் எடுத்த மாதிரி இருந்துச்சு. இது நாங்கள் செலக்ட் பண்ணல, பாப்பா தான் செலக்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இங்கே துளசி அம்மன் கிட்ட தான் வந்துட்டு நாங்கள் பூஜை பண்ண போகிறோம். இந்த பிளேஸ் வந்துட்டு நல்லா கொஞ்சம் நிறைய பேர் நின்று பூஜை பண்ண அந்த மாதிரி இருக்கும். நான், மாமியார், பசங்க, ஹஸ்பண்ட் ஒரு 5 பேர்கிட்ட நாங்கள் பண்ண போகிறோம்ல, அதனால அம்மன் கோலம் போட்டுட்டு மணை வச்சுட்டு அதுக்கு மேலே அம்மன் படத்தை வச்சுட்டு அம்மன் படத்துக்கு முன்னாடி நல்லா பன்னீர்லாம் தெளித்து நல்லா அவங்கள க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு குத்து விளக்கு ஒன்று தட்டில் வைங்க, இல்லாட்டி கோலம் போட்டு வைங்க. நான் கோலம் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பஞ்சபாத்திர தண்ணி எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. இப்போ கூழ் நம்ம கரைச்சிக்கலாம். கூழ் வந்துட்டு காய்ச்சிட்டு நம்ம கட்டியாகவும் அந்த கூழ் கட்டி வந்துட்டு நம்ம அப்படியே வைக்கலாம், இல்லாட்டி இந்த மாதிரி கரைச்சி நம்ம வைக்கலாம். நான் கூழ் அப்படியே எடுத்து போட்டு கொஞ்சமாக அதில் தயிர் விட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு வைக்க போகிறேன். அந்த பானையை ஃபஸ்ட் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அதை சுற்றி மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு வேப்பிலையால் ஒரு மாதிரி மாலை கட்டின இல்லையா, அந்த மாலையை அந்த பானை சுற்றி அப்படியே கட்டி விட்டுட்டு கொஞ்சமாக அந்த கூழ் கட்டி எடுத்து போட்டு அப்புறம் தயிர் வெங்காயம்லாம் போட்டு ரெடி பண்ணியாச்சு. அம்மனுக்கு பிரசாதம் கூழ் தான் வந்துட்டு காய்ச்சி நான் வச்சிட்ருக்கேன். அதுக்கப்புறம் நானுமே போய்ட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துட்டேன். நிறைய பேர் கேட்பீங்க வெள்ளிக்கிழமை பூஜை புடவை கட்டலி அப்படின்ட்டு. நான் சொன்னேன்ல, எனக்கு உடம்பு முடியாமல் இருந்துச்சு. சாரீ கட்டிட்டு எல்லா வகை பார்க்கும்போது கண்டிப்பாக என்னால் முடியவே முடியாது, கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லென்த்தி ஒரு டாப் மாதிரி போட்டாச்சு. நல்ல மஞ்சள் ஒரு மாம்பழ கலரில் ஒரு குர்த்தி இருந்துச்சு, அதை வந்துட்டு அப்படியே மாட்டிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் ஹேர் ஸ்டைல்லாம் போட்டுட்டு மாமியார் வந்துட்டு ஓரளவுக்கு எல்லாமே பண்ணி வச்சுருந்தாங்க. கூத்துலக்கெலாம் க்ளீன் பண்ணிவிட்டு நான் க்ளீன் பண்ணி கொடுத்துட்டேன். அவங்க பொட்டெல்லாம் வச்சு அழகாக பூவெல்லாம் வச்சு எண்ணெய்லாம் ஊற்றி எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. ஸோ இப்போ நம்ம சாமி கும்பிட்றது மட்டும் தான் பெண்டிங்கு. நான் இந்த ஒர்க்லாம் பார்த்துட்டு இருந்தோம். ஹஸ்பண்ட் வந்துட்டு கொஞ்சம் பேக்கிங்லாம் அன்றைக்கி நிறைய இருந்துச்சு. சரி நான் வந்துட்டு இது பார்க்குறேன், நீ அது பாரு அப்படின்ற மாதிரி ஷேர் பண்ணிட்டு இருந்தோம். பசங்க ஸ்கூலில் வந்துட்டாங்க. ஒரு 4 மணி கிட்ட ஆகிடுச்சு சாமி கும்பிட்றதுக்கு. பசங்க வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு ஸ்நாக்ஸ்லாம் கொடுத்துட்டு அவங்கள டிவி போட்டு உட்கார வச்சு அவங்கள பார்க்க சொல்லிவிட்டு நாங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். ஒரு தாம்பூல தட்டில் அம்மனுக்கு புடவை, வளையல், அப்புறம் தாலிக்கயிறு, மஞ்சள், பூவு, வெத்தலை பாக்கு, பழம் இதெல்லாமே வந்துட்டு ஒரு தட்டில் வரிசை மாதிரி வச்சாச்சு. இது வந்துட்டு அப்படியே கோவிலுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு இலையில் நம்ம காய்ச்சின கூழ் வச்சாச்சு, கொஞ்சம் ஃப்ரூட்ஸு, அப்புறம் வாழைப்பழம், தேங்காய் வச்சுருக்கோம். அவ்வளோதான். ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி பேரை கேட்டாலே சும்மா அதிர்தில்லை. ஸோ அவங்க படத்துக்கு வந்துட்டு பூவெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் வெள்ளி காமாட்சி அம்மன் விளக்கு இருந்துச்சு, அதை கொண்டு வந்து நடுவில் வச்சுட்டு 2 சைடு குத்துலக்கெலாம் ஏற்றிட்டு ஃபஸ்ட்டு விநாயகருக்கு அவருக்கு பூவெல்லாம் சாத்தி அவருக்கு நம்ம பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்பவும் போல் சாமிக்கு வந்து தீபம்லாம் காமிச்சு நம்ம பூஜை நிறைவேற்றிக்கலாம். வருஷம் செஞ்சுட்டு தான் இருக்கோம். இந்த வருஷம் விட்டுலான்னு பார்க்குறோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க நிறைய பேர்.
வருஷம் வருஷம் செய்கிறத ஏன் விடுறீங்க? அப்படிலாம் விடக்கூடாதுங்க. அது வந்துட்டு நமக்குமே அது நல்லது கிடையாது. இல்லை இந்த தடவை செய்கிறதுக்கு எங்களுக்கு வந்துட்டு பணம் பத்தல, காசு இல்லை, நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு சாமிக்கு பண்ணிட்டுருக்கீங்க. அந்த சாமியோட பேர் கொண்ட ஒரு கோவில் இருக்கும் இல்லையா? நம்ம கண்டிப்பாக ஏரியா கிட்ட வந்துட்டு நிறைய கோவில் இருக்கும். அதில் ஒரு பர்டிகுலர் சாமிக்கு நீங்கள் பண்ண போகிறீங்க பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த கோவிலில் போய்ட்டு நீங்கள் அர்ச்சனை பண்ணிட்டு வர்றது ரொம்ப நல்லது. அவ்வளோதான். நீங்கள் இந்த மாதிரி சாதாரணமாக சிம்பிளாக நீங்கள் சாமிக்கிட்ட போயிட்டு வந்தாலே போதுங்க. நீங்கள் சாமிக்கு வந்துட்டு ரொம்ப ஆகோம்லாம் வைக்கணும்லாம் அவசியம் கிடையாது. ஆனால் இன்றைக்கி பண்ணுறத பண்ணிட்டு வர்றது நல்லது. ஏன்னா நம்ம குடும்பம் தழைக்க, நம்ம குடும்பத்துக்கு எது நல்லதோ அது வந்து கண்டிப்பாக நம்ம பண்ணுற பூஜையில் வந்துட்டு தெரிய வரும். அதெல்லாம் ஸ்டாப் பண்ணாதீங்க. கண்டிப்பாக கோவிலாவது போயிட்டு வந்துடுங்க. உங்களால் முடிஞ்சால் சாமிக்கு ஏதாவது சின்னதாக பிரசாதம் செஞ்சு வைங்க. ஓகேவா? ஸ்டாப் மட்டும் பண்ணாதீங்க. ஃப்ரைடே, டியூஸ்டே, அதுக்கப்புறம் சில பூஜைகள் எல்லாமே நான் மட்டும் தனியாக பண்ணுறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏன்னா அப்போ யாருமே இருக்க மாட்டாங்க. ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிடுவாங்க, பசங்க ஸ்கூல் போயிடுவாங்க, மாமியார் வந்துட்டு அவங்க வீட்டில் இருப்பாங்க, அவங்க இங்கே வர மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிறச்சு நான் மட்டும் தனியாக பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அன்னைக்கு நான் திருவிழான்னு சொன்னதுக்கு ரீசனே அதுதான். ஒரு பக்கம் சவுண்டு நல்லா டிவியில் வந்துட்டு அங்காளம்மன் பாட்டு எப்படி இருக்கும் தெரியும்ல? அங்காளம்மன் பாட்டுலாம் நல்லா கலகலன்னு இருக்கும்ல. அவங்க பாட்டு அப்படியே ஓட விட்டுட்டு இந்த 2 பக்கம் பசங்க 2 பேரும் கத்திட்டு இருக்கிறது, ஹஸ்பண்டும் மாமியார் அப்படின்னு சொல்லிட்டு வீடு நல்லா நிறைஞ்சிருக்க மாதிரி இருந்துச்சு. கிட்டத்தட்ட வீட்டில் நடந்த ஒரு திருவிழா வைப்பு தான். இந்த வீடியோ எடிட் பண்ணும்போது தான் நான் பார்த்தேங்க. பாப்பா வந்துட்டு அந்த பாட்டுக்கு பேக்ரவுண்டில் சாமி ஆடிட்டு இருக்காங்க போல். எனக்கு எடிட் பண்ணும்போது சரியான சிரிப்பு. அழகாக சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபேமிலியாக சாஷ்டாங்கமாக விழுந்து பிளஸிங்ஸும் வாங்கிக்கிட்டோம் சாமிக்கிட்ட. இங்கே நம்ம வீட்டுக்கிட்ட ஒரு அங்காளம்மன் கோவில் இருக்குது. அங்கே தான் நாங்கள் எப்பவுமே போயிட்டு பொங்கல் வைக்கிறது. பொங்கல் வைக்க சாமான் எல்லாமே முன்னாடியே மாமியார் வந்து எல்லாமே அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சிட்டாங்க. ஏன்னா நம்ம ஹரிவரியாக எடுக்கும்போது ஏதாவது ஒன்று மிஸ் பண்ணுறோம்ல, எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. மொத்தத்தையும் சாமி கும்பிட்டு சாமிக்கு தேங்காய் உடச்சி வச்சுட்டு குத்துவிளக்கு இருக்கு இல்லையா, அதை மட்டும் இறக்கிட்டு வெறும் காமாட்சி அம்மன் விளக்கு மட்டும் ஏற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் பொங்கல் வைக்க கிளம்பிட்டோம். சாமிக்கு வச்சிருந்தோம் இல்லையா, அந்த கூழ் வந்துட்டு நம்ம எல்லா வேலையும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருக்கிற ஆளுங்க வந்துட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம். இன்னொன்று என்னென்னா, நிறைய பேர் சொல்கிறீங்க சாமிக்கு படைச்சதை நம்ம வீட்டில் இருக்கிறவங்க மட்டும்தான் சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. அதெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுன்னு தான் நினைக்கிறேன். அது மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. நம்ம வெளியே ஆளுங்களுக்கும் கொடுக்கலாம், தப்பு ஒன்றும் கிடையாது. ஏன்னா சாமி பிரசாதம் இப்போ நம்ம வேண்டிக்கிட்டு சாமி கோவிலில் போய்ட்டு பிரசாதம் கொடுப்போம்ல, அப்போ நிறைய பேர் வந்து வாங்குவாங்கள்ல. நம்ம ரிலேஷன்ஸ் மட்டும் தான் வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஐதீகம் இருக்கா? இல்லை, எல்லோரும் வந்து வாங்க, நம்ம எல்லாருக்கும் கொடுப்போம்ல. அதே மாதிரி தான் பிரசாதம் நம்ம எல்லாருக்கும் யாரெல்லாம் சாமி பிரசாதத்தை வாங்கி கேட்குறாங்களோ நம்ம எல்லாருக்கும் அதை கொடுக்கலாம். நம்ம வீட்டில் மட்டும்தான் சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஸோ தாராளமாக கொடுக்கலாம். என்னதான் நம்ம தனியாக நம்ம மட்டும் பூஜை பண்ணாலும் இந்த மாதிரி ஃபேமிலி கூட சேர்ந்து அது அந்த ஒரு வைபாக கொண்டு போகும்போது ரொம்ப நல்லா இருக்குல்ல, மனசுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. எனக்கு அன்றைக்கி அப்படி தான் இருந்துச்சு. ஏன்னா நானே தனியாக பூஜை பண்ணி நல்லா தான் இருக்கும். நான் வந்துட்டு அப்படியே சைலண்ட்டாக ரொம்ப பீஸ்ஃபுல்லாக உட்காந்து சாமிகிட்ட பேசிகிட்டு இருப்பேன். ஆனால் அன்றைக்கி வந்துட்டு பசங்க, ஹஸ்பண்டு, மாமியார் இது மாதிரி எல்லாருமே கூட்டு குடும்பமாக உட்காந்து நம்ம பேசும்போது சாமி கும்பிடும்போது அது ஒரு விதமாக நல்லா இருந்துச்சு. அதாவது ஆடிக்கும் சரி புரட்டாசிக்கும் சரி, புரட்டாசியில் வந்துட்டு பெருமாளுக்கு நம்ம தலைக்கு போடுவோம்ல, அப்போயுமே இதே மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் வரலட்சுமியில் எங்கள் அம்மா, எங்கள் அக்கா, எங்கள் தம்பி இது மாதிரி அவங்களாம் வருவாங்க இல்லையா. ஸோ அப்போயுமே ரொம்ப நல்லாயிருக்கும் வீடு. இந்த மாதிரி ஏதாவது ஒரு அக்கேஷன்ஸில் மட்டும் ஃபேமிலி எல்லாருமே கலந்து ஒரு ஸ்பெஷல் பூஜையில் கலக்கும் போது இன்னுமே நல்லாயிருக்கும்ல. ஏன்னா நானுமே எதிர்பார்க்குறது அதுதாங்க. எனக்கு செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை நம்ம சாமி கும்பிடுவோம். காலைல 7 மணிக்குள்ளே சாமி கும்பிட்டோம் அப்படின்னா அன்றைக்கி வந்துட்டு பசங்களும் வீட்டில் இருப்பாங்க, ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடியே சாமி கும்பிட்டுருவோம் இல்லையா. ஸோ ஹஸ்பண்டும் வீட்டில் இருப்பாங்க. 4 பேருமே சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்த்துக்குவோம். இந்த மாதிரி ஆகிடும். இதே பசங்களாம் கிளம்புனதுக்கப்புறம் நம்ம சாமி கும்பிட்டோம் அப்படின்னா நம்ம மட்டும் சாமி கும்பிட்ற மாதிரியே தான் இருக்கும். ஒரு தனியாக இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஃபேமிலியோடு சேர்ந்து சாமி கும்பிட்ற மாதிரி பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்கிறேன். முடியலை எல்லாரும் வந்துட்டு ஹரிபடியாக கிளம்புறாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம வேறு வழியில் நம்ம மட்டும் சாமி கும்பிட்ற மாதிரி தான் இருக்கும். நான் எப்பவும் சொல்கிறது தான், காலையிலே நம்ம சாமி கும்பிட்டுட்டோம் அப்படின்னா நம்ம ஃபேமிலியோட சாமி கும்பிட்ட மாதிரி இருக்கும். அந்த காலைல வைபே நமக்கு நல்ல ஒரு ஆக்டிவாக ஸ்டார்ட் ஆகும் அந்த டேவே. வீட்டில் பூஜைலாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அங்கேயே உட்காந்துட்டு நாங்கள் வந்துட்டோம் இங்கே கோவிலுக்கு. கோவிலில் வந்து மோஸ்ட்லி எல்லாருமே வச்சுட்டு போயிட்டாங்க போல் பொங்கல். நாங்கள் தான் கடைசியாக வந்திருந்தோம்.
7:30 மணின்னு நினைக்கிறேன், கரெக்டாக இருக்கும் 7:30 மணி தான் நினைக்கிறேன். அப்போ தான் வந்து நாங்கள் பொங்கல் வச்சுருந்தோம். அந்த கோவில்காரம்மா மட்டும் உள்ளே உட்காந்துட்டு இருந்தாங்க, அவங்க கடை வச்சுருந்தாங்க வாசலில். சாமிக்கு பொங்கலுமே மாமியார் தான் வச்சுருந்தாங்க. இந்த கோவிலுக்கு அப்படியே லெஃப்ட் சைடில் ஒரு ரோடு போகும், அதுக்கு ஆப்போசிட்டில் வந்துட்டு வராகியம்மன் கோவில் இருக்குது. நான் பார்த்த வரைக்கும் வராகியம்மன் கோவிலில் இப்போ வந்துட்டு நிறைய கூட்டம், நிறைய கூட்டம் வருது. நானும் போனேன்னு நினச்சேன், பட் அன்றைக்கி என்னால் போக முடியல. ஏன்னா இங்கேயே வேலை அதிகமாக இருந்துச்சு, இங்கே பொங்கல் வைக்கிறது, பசங்களை பார்த்துக்கிறது, இப்படியே வேலை அதிகமாக இருந்துச்சு. சரி, இங்கே முடிச்சு அதுக்கப்புறம் போகலான்னு பார்த்தீங்க, ரொம்ப லேட் ஆகிடுச்சு. நைட் வளர்பிறை பஞ்சமி வருதில்ல, அன்னைக்கு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். மாமியார் வந்துட்டு பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த வீடியோ நான் உங்களுக்கு போன வாரமே கொடுத்துருக்கணும், ஆனால் என்னால் வாய்ஸ் கொடுக்கவும் முடியல, வீடியோ எடுக்கவும் முடியல, எடிட் பண்ணவும் முடியல. அதனால் அப்படியே வந்துட்டு பெண்டிங் ஆகிடுச்சு. சரி, ஓகே, இந்த வீக் வந்துட்டு 4th வெளியில். ஸோ நான் இப்போ ஷேர் பண்ணுறேன், யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா. ஸோ பொங்கல் ரெடி ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் அம்மனுக்கு வரிசை தட்டம் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நம்மளே உள்ளே போய்ட்டு மூலஸ்தானத்துக்குள்ள எல்லாமே பண்ணிக்கலாம். அன்றைக்கி அம்மா இருந்தாங்க, அவங்க அந்த பாட்டியம்மா இருந்தாங்க, அவங்ககிட்டே நம்ம எல்லாமே கொடுத்து அவங்க வந்துட்டு பூஜை தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இவங்க தாங்க மூலஸ்தானத்தில் வந்துட்டு அன்றைக்கி நாங்கள் பூஜை பண்ணும்போது கரண்ட்டு கட் ஆகிடுச்சு, எலுமிச்சம்பழமும் விழுந்துகிட்டே இருந்துச்சு. அது எதுவும் நல்லதுன்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க அவங்க, அந்த பாட்டியம்மா தான். சரி, ஓகே, இதனால தானே நல்லது அப்படின்னு எடுத்துக்கணும் இல்லையா, அந்த மாதிரி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் சாமிக்கு விளக்கேற்றும் போது கரெக்டாக கரண்ட்டும் வந்துருச்சு. சாமிக்கு படம் எல்லாம் சாத்திட்டு, மாலையெல்லாம் சாத்திட்டு, பொங்கல்லாம் வச்சுட்டு, அதுக்கப்புறம் நாங்களும் பொங்கல்லாம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். கண்டிப்பாக வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.